இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் வாய்வு தொல்லைக்கான மருத்துவம். வாய்வு தொல்லை எதனால் வருது? நம்ம சாப்பிட்ற உணவுகள். சிலருக்கு உருளைக்கிழங்கு சேராது, வாழைக்காய் சேராது, பெரிய வெங்காயம் சேராது, இந்த கொத்தவரங்காய் சேராது. இதெல்லாம் சாப்பிட்டா வாயுவில் வயிறு ஊதிக்கிறோம், புஷ்ஷுன்ட்டு ஊதிரும், மூச்சுவிட முடியாது, இதய படபடப்பு அதிகமாயிரும். அதெல்லாம் சரியாகிறதுக்கு வேலிப்பருத்தி, சீரகம், மிளகு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வாய்வு எதனால் வருது? நேரம் தவறி நம்ம உணவுகள் சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த மூச்சு காற்று வழியாக வயிறு ஃபுல்லாக காற்று நிறைஞ்சிரும். அதனாலையும் வாய்வு தொல்லை அங்கங்கே அப்படியே உருண்டுக்கிட்டு மூச்சு விட முடியாமல் வலிக்கும். அதாவது அடி வயிறு வலிக்கும், மார்பகத்துக்கு அடியில் வலிக்கும், பின்னால் எட்டாத முதுகுன்னு சொல்லுவோம், பின்னாடி வலிக்கும், முட்டிக்கு வலிக்கும். அங்கேயெல்லாம் வாய்வு இருக்குமா அப்படின்னலாம் நீங்கள் கேட்கலாம். ரத்தோட்டங்கள் சரியாக போகாதப்போ, காற்றுக்கள் ரத்தத்தோடு சேர்ந்து போகிறப்போ வாய்வு, அதுதான் வாய்வாக மாறும். அதனால் அந்த வாய்வு எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு இந்த கிழங்கு வகைகள் வறுத்தது பொரிச்சது சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி வாய்வு தொல்லை வரும். உணவில் நல்லா பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா, நேரம் தகுந்தாற் போல் சாப்பிட்டிங்கனாக்கா, நேரத்துக்கு சாப்பிட்டாக்கா அந்த வாய்வு தொல்லை இருக்காது. நம்ம கிழங்கு வகைகள் அப்படி வறுத்தது பொரிச்சது சாப்பிட்டு வாய்வு தொல்லையில் இருக்கீங்கனாக்கா, அதுக்கான சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்கிற உத்தாமணி 3 இலை எடுத்துக்கிறணும். அது கூட ஒரு 11 மிளகு எடுத்துக்கிறணும். 1/4 ஸ்பூனு சீரகம், 3 வேலிப்பருத்தி இலை கூட வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கசப்பு மாதிரி இருக்கும், இனிப்பு சுவையும் கலந்து இருக்கும். பெரிய இலையாக இருந்தாக்கா 2 இலைக்கு மேலே சாப்பிட வேண்டாம். சின்ன இலையாக இருந்துச்சுனாக்கா 3 இலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. வாய்வு தொல்லையில் இருந்தீங்கனாக்கா இதை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வாய்வு தொல்லை சரியாகிடும். வாய்வு வந்துடுச்சுனாலே மூச்சு விட முடியாது, பேச முடியாது, அப்படியே ஏங்கி தான் மூச்சு வரும். அப்போ ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போது எங்கள் நெஞ்சு கூடலாம் வலிக்கும். அப்போ நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு முக்கியமாக மிளகு, வேலிப்பருத்தி, தேன், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தோம்னா ஒரே நாளில் சரியாகும். தேவைப்பட்டால் 3 நாளைக்கு குடிக்கலாம், தவறில்லை. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.